எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட LeetCode ப்ராப்ளம் ஆஃப் த டே. கவுண்ட் submatrices with all ones ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுக்குவோம். பாருங்க, இந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். Given an m into n binary matrix. Binary matrixனா all the cells are either filled with 1 or 0. Return the number of submatrices that have all ones. So submatricesனா ஒரு சின்ன part of the matrix. It can be a rectangular piece, it can be a square piece, any possible piece. சரியா? So submatrix that have all ones. சரியா? So first வந்து இந்த எக்ஸாம்பிள்ல ஆன்சர் வந்து 13 ன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கலாம். சரியா? First வந்து let's count all the possible 1 into 1 submatrices that have all ones. So 1 into 1 னா ஒரே single cell தான். So 1, 2, 3, 4, 5, 6. So 6 submatrices of 1 into 1 size இருக்கு. அப்புறம் let's count all the 2 into 1 இல்லனா 1 into 2. So 2 pieces in one direction, one piece in the other direction. So எவ்வளவு கவுண்ட் பண்ணலாம்? So 1, 2, 3, 4, 5. So 1 into 2 இல்லனா 2 into 1ல நமக்கு 5 pieces டோட்டலா வரும். So இது வரைக்கும் நம்ம 11 pieces வந்து கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். Are there any 3 into 1 pieces possible? Definitely ஒரு 3 into 1 piece possible இருக்கு. So இது. So again we have 1 into 3. So total இது வரைக்கும் நம்ம 6 plus 5 plus 1 நம்ம 12 piecesல இருக்கும். So finally we also have a 2 into 2 square piece. So total நம்மள வரும் 6 plus 5 plus 1 plus 1. So நம்மளுக்கு 13 submatrices with all filled ones தான் answer இந்த ப்ராப்ளம்க்கு. ஆனா இப்போ என்ன கேட்க போறோம்னா, how do we write this as a code bro? சரியா? இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்னு விட்டு போயிருப்பாங்க. சரியா? ஆனா இது ஆல்வேஸ் நான் சொல்ற விஷயம் தான். நம்ம லீட் கோட்ன்னு வரும்போது நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட ஸ்கில்ல வந்து காமிக்கும். ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணும். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளமும் இந்த லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் வந்தது. சரியா? 0 filled arrays and some matrix squares with all ones. சரியா? ஸோ நேத்தோட ப்ராப்ளம் அண்ட் முந்தா நேத்தோட ப்ராப்ளம் ஆல் ரிலேட் டு திஸ் ப்ராப்ளம். சரியா? ஸோ அந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா, இந்த ப்ராப்ளமும் கிளியரா புரியும். அந்த ரெண்டு ப்ராப்ளமோட லாஜிக் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் லாஜிக் பில்ட் பண்றோம். நீங்க அந்த ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னா வழியே பண்ணாதீங்க. இன்னைக்குல இருந்து அந்த ரெண்டு லாஜிக்ஸ் என்னன்னு சொல்றேன், அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம 2 கீ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கோட கதை வந்து திறக்க போகுது. நம்ம மைண்ட் வந்து ஓபன் பண்ண போகுது. சரியா? ஸோ ஈச் ஆஃப் த பிளாக்ஸுக்கு போய் இந்த ஈச் ஆஃப் த செல்ஸ்க்கு போய் நான் ஒரு வந்து கொஸ்டின் கேட்பேன். சரியா? What are the possible rectangles with this block as the bottom right? So in the current block on the bottom right block of the rectangle consider panna, how many possible rectangles can I generate? So square or rectangle da. So அதனால தான் இந்த சிம்பிளா இந்த கொஸ்டின் கேக்குறேன். With this rectangle, I mean with this block as the bottom right, how many rectangles can I generate? சரியா? So each of the blocks போய் நம்ம இதே கொஸ்டின் கேட்ட எல்லா possible rectangles for that block வந்து நம்ம ஆட் பண்ணா with that block as the bottom right நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி விழுக போகும். சரியா? So this was the logic for yesterday's problem also. சரியா? ஆனா நீங்க yesterday's problem பார்க்கலன்னா don't worry. நம்ம வந்து first ஒரு simpler question வந்து பார்க்கலாம். How many rectangles of size 1 or height 1, சரியா? இது height 1 can I form with this piece as the right piece? சரியா? இங்க வந்து bottom right ன்னு ஒரு பெரிய question கொடுத்தனே, இங்க வந்து only one row consider பண்ண போறோம். ஒரு height of 1 னா வெறும் one row consider பண்ணி with this current block as the right piece, how many rectangles can I form ன்னு கேட்க போறோம். சரியா? So இதே மாதிரி தான் ஒரு லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். முந்தானே இது ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபீல்ட்ஸ் ஆஃப் arrays. சரியா? இப்போ வந்து நம்ம சின்ன கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். சோ இப்போ வந்து இந்த சின்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து வெறும் ஒரு ரோக்கு தான் சால்வ் பண்ண போறோம். நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் how many rectangles of height 1 can I form with this piece as the right piece? So only one row இருந்துச்சுன்னா இந்த லாஜிக் வந்து வேலிடா இருக்கும். சரியா? உங்க கொஸ்டின் வந்து சால்வ் பண்றது. சோ அதே மாதிரி நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிருக்கேன் with all one rows. So 1 1 1. So மூணு கண்டினியூஸ் பிளாக்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க வந்து 1 0 1. சோ ஒரு பிளாக் நடுவுல இல்ல, ஆனா அந்த 2 ends of the rows வந்து ஒரு பிளாக் இருக்கு. சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் சம் வந்து எடுக்க போறோம். இந்த ரன்னிங் சம் என்ன பண்ணும்னா, இட் ஷோ மீ த லாங்கெஸ்ட் லைக் சீக்வென்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் வந்து கொடுக்குறேன். சோ பிளாக் ஆஃப் I is equal to block of I minus 1 plus 1. சரியா? And only if block of I is already equal to 0. So if block, I mean already equal to 1. So first வந்து நீங்க if condition போட்டு இது வந்து 1 ஆன்னு பாப்பீங்க. If this is 1, then you will do this logic. சரியா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். So first வந்து இந்த block of I க்கு வரும். So 1. So 1 க்கு முன்னாடி ஒண்ணும் வராது. So you can just update it as 1 itself. சரியா? இப்போ வந்து இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு. So இங்க வந்து இங்க 1 இருக்கு. So if கண்டிஷனை வந்து பாஸ் ஆகும். If this block is definitely 1. So நீங்க என்ன பண்ண போறீங்க? Block of I is equal to block of I minus 1 plus 1. So block of I minus 1 வேல்யூல என்ன இருந்துச்சு? 1 இருந்துச்சு. So plus this இந்த 1 எனக்கு வரும்னா கரண்ட் பிளாக் வேல்யூ. சரியா? So இங்க வந்து 2 ன்னு வருது.
ஸோ லாஸ்ட்ல மறுபடியும் போறோம், இங்க வந்து 3ன்னு வருது சரியா? ஓகே, இங்கேயும் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க 1 வருது. ஆனா பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் அ ப்ரீவியஸ் பிளாக், திஸ் வில் definitely be 1. So இங்க வந்து 0 வந்து. So என்ன சொல்லிருந்தேன்? We will follow this update rule only if this current block is 1. So it's not 1. So definitely இது வந்து 0வா தான் ரிமைன் ஆகும். சரியா? இப்போ வந்து லாஸ்ட் வந்து 1 வரும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்லைட் க்ளூ வந்திருந்துச்சுன்னா பாருங்க. This block, this answer is basically giving me the answer to how many rectangles of height 1 can I form with this piece as the right piece. So this is the cumulative sum வந்து எடுத்திருக்கோம் சரியா? எப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் குயிக்கா இதை வந்து erase பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து என்ன வேல்யூ வந்து இருக்கு இங்க? ஃபர்ஸ்ட் பிளாக் வேல்யூ 1 சரியா? அது எப்படி வருதுன்னு சொல்றேன். This shows that I can only form one submatrix with considering only this block, considering this block as my right piece. சரியா? அது வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து considering this block as my right piece, how many submatrices can I form? ஏன் resultant array வந்து 2ன்னு கொடுக்குது. Let's confirm that. ஸோ டெஃபினட்டா நான் வந்து 1 வந்து ஒரு பிளாக் 1 சப்மேட்ரிக்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 2 into 1 சப்மேட்ரிக்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா இங்க தான் 2 கரெக்ட் ஆன்சர். ஃபைனலா இதுக்கு வந்து போகலாம். இங்க வந்து 3ன்னு சொல்லுது சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது 1 into 1 ஃபார்ம் பண்ணலாம், அப்புறம் வந்து இங்க 2 into 1 ஃபார்ம் பண்ணலாம், அப்புறம் இங்க 3 into 1 ஃபார்ம் பண்ணலாம். So this is also giving me the correct answer. So basically the sum of all this will give me the correct answer. How many total sum matrices of filled with all ones can I make with this array? சரி, இவ்வளவுதான் அந்த கொஸ்டின். இப்போ லாஸ்ட் இதையும் பார்த்துலாம் சரியா? This ஏன் இந்த ரிசல்டன்ட் அரே என்ன சொல்லுது? 1 and 1 here and 0 here. அது கரெக்டான்னு பார்க்கலாமா? So definitely considering this block as my right piece, I can only form this submatrix, and considering this block as my right piece, I cannot form any block because in the current block is 0. So அங்கேயே block இல்லைன்னா considering that as a right block, how many how many rectangles can I form? 0. ஓகே, இப்போ வந்து இந்த பிளாக் வச்சு பார்க்கலாம். இங்க வந்து 1 ன்னு சொல்லுது. ஸோ டெஃபினட்டா அது இந்த பிளாக் தான் கூறுது. கேன் ஐ ஃபார்ம் அ பிகர் பிளாக்? டெஃபினட்டா நாட். ஸோ வந்து 2 into 1 போட்டு பார்த்தனா இங்க there is no block here, so I cannot form a 2 into 1 this thing. So இங்க வந்து possible answer வந்து 2, which is basically the sum of all these individual elements. So இத பாத்தீங்கன்னா when I only consider one row, என் ப்ராப்ளம் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாத்தீங்களா? I just have to use this rule. Block of I is equal to block of I minus 1 plus 1. And when do we follow this update rule? Only if the block of I is already 1. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனே. we only had one row. ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன? we have more than one rowsல we have many ஒரு மேட்ரிக்ஸே இருக்கு நம்மளுக்கு. ஸோ அது எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கம்ப்ளீட் லாஜிக்கா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு ரோ கேஸ்ல எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படியே இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரீட் பண்ணிட்டு ஒரு ரன்னிங் சம்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ ரன்னிங் சம்மோட அப்டேட் ரூல் என்னவா இருந்துச்சு? இஃப் மேட் ஆஃப் ஐஜே ஈக்குவல் டு 1, தென் மேட் ஆஃப் ஐஜே இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் மேட் ஆஃப் ஐஜே மைனஸ் 1. சரியா? ஸோ அதுதான் பார்க்க போறோம் இப்போ. ஸோ 1. ஸோ இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் பிளாக் டு த லெஃப்ட் வந்து இல்லாதனால ஐ டோன்ட் ரியலி ஹேவ் டு அப்டேட் திஸ். ஸோ இங்க வந்து 0 சரியா? இங்க வந்து நான் அப்டேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேட் ஆஃப் ஐஜே ஈக்குவல் டு 1 and there exists a previous block. So mat of ij, mat of this is equal to the 1 plus the value here. சரியா? ஸோ அது வந்து இங்க 0 இருந்ததுனால 1 தான் இருக்கும். இங்க வந்து 1 and இங்க வந்து mat of ij is equal to 1 plus the value here. So 2, இங்க வந்து 0, அப்புறம் இங்கேயும் 1 and இங்க வந்து 2, இங்க வந்து 0. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம each of the block, ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் என்ன தெரியும்? If you only have one row and you're considering this piece as the rightmost piece, you know how to get the answer. ஆனா இப்போ இந்த லாஜிக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். நம்ம ஃபைனல் என்ன கொடுக்கணும்? considering this as the bottom right piece, I have to say what are the possible rectangles that can be found from it. So இங்க வந்து ஒரு காலம் கான்செப்டும் வருது. ஸோ அது எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் வந்து விசிட் பண்ண போறோம். சரியா? இந்த பிளாக்க விசிட் பண்ணோனே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் டு ட்ரை அண்ட் எக்ஸ்டெண்ட் திஸ் பிளாக் அப்வர்ட். சரியா? சோ பாருங்க, இந்த 1 இருக்கும்போது நீங்க வந்து தி சேம் ரோல, சோ பாருங்க இங்க வந்து உங்களுக்கு 2 என்ன கூறுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார். 2 வந்து ரொம்ப சிம்பிளா என்ன கூறுதுன்னா, யூ கேன் ஃபார்ம், இஃப் யூ கன்சிடரிங் only this row, you can form something like this and you can form something like this. சரியா? ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் ரோயும் கன்சிடர் பண்ணீங்கன்னா and these two rows, so what are the possible rectangles that you can form with this block as the bottom right? This and this definitely இருக்கும். And you can also form this rectangle and you can also form
this rectangle. So total 4 rectangles. சரியா? இந்த மேட்ரிக்ஸ பாருங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு க்ளூ வருதான்னு. சரியா? So this block is telling you this is the bottom right. I can form these two rectangles. Only ஒரு row consider பண்ணா. So இங்க இருந்தா நம்ம க்ளூ வருது. அதோட மேல பாக்ஸ பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 இருக்கு. சரியா? So this blocks value நம்ம வந்து இந்த blockல இருந்து நம்ம மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக போறோம். So first வந்து இந்த ரோ கான்செப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ வந்து காலம் கான்செப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வெறும் இந்த ரோ மட்டும் கன்சிடர் பண்ணி how many blocks can I make ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து considering these two rows how many blocks can I make with this block as my bottom right. So அதுதான் நம்ம இப்போ குயிக்கா பார்ப்போம். சரியா? சோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உங்க ஈஸி எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் வந்து இந்த பிளாக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் திஸ் சேம் லாஜிக் will apply to all the blocks. சரியா? சோ இங்க வந்து பாருங்க. சோ considering this block as my bottom right block, first என்ன பண்ண போறேன், already the value stored in that block என்ன கூறுனா, considering only this current row, what is my maximum possible number of rectangles formed ன்னு கூறும். So definitely இது already 2 ன்னு இருக்கு. So இது வந்து 2 plus போட்டேன். சரியா? இப்போ என்ன பார்க்கறீங்கன்னா, can I consider more rows from the top ன்னு பார்க்க போறீங்க. Is there a row above this? Definitely இருக்கு. So என்ன பண்ண போறீங்கன்னா, the cell directly above. சரியா? The cell directly above this current block. So வந்து current is equal to like உங்க கரண்ட் வேல்யூ வந்து 2 ஆகுது. சரியா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் வேல்யூ வந்து this is the current number of rectangles that I can form with considering this as my ஒரு row consider பண்ண with this as my bottom right piece I can only make two rectangles. Now I'm adding another row from the top. சரியா? So இப்போ பாருங்க first வந்து what you do is when you're considering your புது row, ஓகேவா, நீங்க என்ன பண்ணுங்க கரண்ட் வேல்யூ வந்து மின் ஆஃப் த கரண்ட் வேல்யூ அண்ட் மின் ஆஃப் த புது ரோல அப்பர் வேல்யூ. ஸோ அப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இங்க வந்து அப்பர் வேல்யூ என்னவா இருக்கு, ஸோ மின் ஆஃப் கரண்ட் பிளஸ் கமா மேட் ஆஃப் ஐ மைனஸ் ஒன் கமா ஜே. சரி, ஐ மைனஸ் ஒன்னா நீங்க வந்து ப்ரீவியஸ் ரோல இருக்க சேம் காலம்ல இருக்க ப்ரீவியஸ் ரோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மின் ஆஃப் தோஸ் டூ திங்ஸ் வந்து எடுக்க போறீங்க. ஸோ இங்க வந்து மின் ஆஃப், ஸோ மின் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க வந்து ஜீரோ வந்து ஆயிடும். சரியா? ஸோ இது வந்து மறுபடியும் நீங்க 2 + 0 ஆட் பண்ணீங்க, நீங்க ஜீரோ வரும்போது நீங்க எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த லாஜிக் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள். சரியா? when you're only considering the current row as your this thing, you can form two rectangles. Yeah, but when you're trying to extend this and trying to form like rectangles out of these two rows, you're not able to form any more rectangles. அதான் சொல்லுது பாருங்க, ஏன்னா இங்க ஒரு பிளாக்கே இல்ல, so you cannot continue forming rectangles. சரியா? so அதுதான் the current is equal to min of the current value. so அங்க வந்து 2 ஆல்ரெடி இருந்தனால 2 current is equal to min of current value and mat of I minus 1j. சரியா? சோ அது வந்து இப்போ வந்து மேபி உங்களுக்கு இது வரைக்கும் கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கலாம், ஆனா இன்னொரு கான்செப்ட் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? now let's consider this block. சரியா? this block இப்போ வந்து நீங்க இப்போ சேம் லாஜிக் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து we are only considering the bottom. So only considering the bottom row most row now, I mean only considering that current row. சரியா? So only considering that current row, what does this block value tell me? Definitely I can form two rectangles, which are those two, this and this. சரியா? So I'm adding +2 here. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். as long as I can add consider more rows on the top, நான் இந்த லாஜிக் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ இந்த ரோயும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என்ன கண்டுபிடிப்பீங்க, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ ஒரு ரோ வந்து ஆட் பண்ணும்போது கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது கிளீனா எழுதி வச்சிடலாம், இங்க வந்து current is equal to minimum of current comma matrix of I minus 1 and j. So இந்த I minus 1 step எப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே போறீங்க, as long as you can add more rows from the top. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா என் கரண்ட் வேல்யூ என்னவா இருந்துச்சு, டெஃபினட்டா 2 தான் இருந்திருக்கும். ஸோ மினிமம் ஆஃப் கரண்ட் அண்ட் மேட் ஆஃப் I minus 1j. மேட் ஆஃப் I minus 1 ப்ரீவியஸ் லோ இருக்க வேல்யூவோட நான் எடுக்கிறேன். ஸோ இதுவும் 2 இருந்துச்சு. ஸோ மினிமம் இஸ் ஸ்டில் கரண்ட் இஸ் ஸ்டில் ஈக்குவல் டு 2. ஸோ மை கரண்ட் மினிமம் வேல்யூ இஸ் திஸ் 2. சரியா? இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐ கேன் ஸ்டில் ஃபார்ம் when start with this as my bottom right block. When I consider these two rows, I can form how many squares? 2 more squares ன்னு சொல்லுது. இல்ல 2 more rectangles வந்து. So which are those 2 more rectangles that are getting added? So definitely இது ஒரு rectangle இருக்கும் and this will also be a rectangle. So இப்படிதான் இந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது. நான் இன்னொரு
பிளாக்கையும் ஆட் பண்ண போறோம். ஸோ லெட் மீ ஆல்சோ கன்சிடர் திஸ் பிளாக். ஸோ when I consider this block என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்ட் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணும். பிகாஸ் திஸ் இஸ் மை கரண்ட் வேல்யூ வாட் எவர் இஸ் ஹியர். ஸோ கரண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, I mean, the minimum of whatever is here and already in my current. சரியா? So already currently 2 இருந்துச்சு. So இந்த current value, I mean, புது வேல்யூ என்னவா இருக்கு? இங்க வந்து 0 இருக்கு. So min of 2 and 0 என்னவா இருக்கும்? 0 இருக்கும். சரியா? இப்போ வந்து I'm telling I can add no more rectangles when I consider this row to already my list. எப்படின்னு பாருங்க. So this block வந்து நீங்க இப்போ 3 rows வந்து கன்சிடர் பண்ண போறீங்க. சரியா? So this bottom row, this row, and this row, and what you're telling, with this block as the bottom right, when I consider this new row, how many more rectangles are getting added? Definitely 0 rectangles தான் add ஆகும். ஏன்னா பாருங்க இங்க already 0 இருக்கு. So with this as the bottom right, you're not able to add new rectangles when you consider all 3 rows. So இதுதான் இப்படிதான் நீங்க பண்ண போறீங்க. For all the blocks நீங்க வந்து இந்த லாஜிக் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரன்னிங் சம் வந்து எடுங்க ரோக்கு. சரியா? அப்புறம் ரன்னிங் சம் வந்து எடுத்தோனே ஃபர்ஸ்ட் யூ கோ விசிட் ஈச் பிளாக். சரியா? யூ கோ விசிட் ஈச் பிளாக் அண்ட் ஆட் தட், ஃபர்ஸ்ட் யூ ஆட் தட் வேல்யூ டு யுவர் டோட்டல். சரியா? அப்புறம் என்ன பண்ணுங்க, தென் யூ see if you can extend to a top row. சரியா? டாப் ரோனா எப்படி கிடைக்கும், mat of I minus 1, j until you reach the zeroth row. நீங்க வந்து first you update the current is equal to min of current value and the mat of I minus 1, j. அப்புறம் வந்து அந்த வேல்யூ வந்து உங்க டோட்டலுக்கு வந்து ஆட் பண்ணுங்க. So for all these blocks, as long as you keep repeating this, உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி வந்துடும். இது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருந்தா டோன்ட் வரி, நம்ம கோட் வந்து பார்த்து கிளியரா புரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோடா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சில இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் எடுக்க போறேன். ஸோ லென் ஆஃப் மேட்ரிக்ஸ் வில் மீன் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் லென் ஆஃப் மேட்ரிக்ஸ் of 0. So 0, matrix of 0 na என் first row ஓட length தான் the number of columns வந்து கொடுக்க போகுது. சரியா? இப்போ வந்து total is equal to 0. So total will count the number of possible submatrix rectangles for filled with ones. So அதான் total வந்து calculate பண்ணும்போது ஃபைனலா. So இப்போ என்ன பண்ண போறேன்னா each block வந்து நான் visit பண்ண போறேன். சரியா? So for I in range of rows and for j in range of columns, நம்ம வந்து first வந்து நம்ம update step வந்து பண்ணோம். update stepனா like I have to do that running step. சரியா? So அது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இருந்துச்சு. if matrix of I, j is equal to 1, then what you do is matrix of I, j is equal to 1 plus of matrix of I and j minus 1. நம்ம இப்போ ஒரு ரோவை விசிட் பண்ணிட்டு நம்ம அந்த செல்லை வந்து அப்டேட் பண்ண போறோம். சரியா? with the running sum concept. ஆனா இங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பா இருக்கும். if only do this if I is greater than 0. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல வர if j is greater than 0, ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல வர செல்லுக்கு ஒரு ப்ரீவியஸ் செல் வந்து இருக்காது. சரியா? இப்போ அப்டேட் செல் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த current row la the current block with the considering the current block as the right piece and only one row, you can find the possible number of rectangles with this step itself. சரியா? எப்படி இருக்கும், வெறும் அந்த current block ஓட value தான் will store that answer. Considering that block as the right piece, what are the possible rectangles that can be formed? சரியா? So what we do is now we are going to keep summing and extending upwards. சரியா? So first வந்து current is equal to matrix of I, j ன்னு சொல்லிடுறேன். சரியா? Now I have to do this summing up step. சரியா? நான் அந்த current cellல இருக்க வேல்யூ வந்து நான் அந்த டோட்டல் குள்ள சேர்த்திட்டே போவேன். Also I'll be changing the current value as and when I go upwards. So they எப்படி பண்ற போறதுன்னு பார்ப்போம். For k in range of, so starting from the current row, நீ மேல போயிட்டே இருன்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், for current k in range of I minus 1. So until you are able to go to the 0th index, நீ மேல போயிட்டே இரு. அப்போ வந்து for each of the times நான் என்ன பண்ண போறேன், current is equal to min of, first வந்து நான் current value வந்து அப்டேட் பண்ண போறேன் ஒரு புது row வந்து விசிட் பண்ணும்போது. So min of current and matrix of I, so previous row and that. So k தான் என் previous row வந்து ஸ்டோர் பண்ணிட்டே போக போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரோ விசிட் பண்ணும்போது என் கரண்ட் வேல்யூ கரெக்டா நான் மின் ஆஃப் தட் ஆல்ரெடி இருக்க கரண்ட் வேல்யூ இந்த கரண்ட் செல் புது செல்லோட வேல்யூ வந்து கரெக்டா எடுத்து என் கரண்ட் வந்து ஸ்டோர் பண்றேன். வெறும் இங்க டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு கார் கொடுத்தனா எனக்கு வந்து வாட் ஆர் த பாசிபிள் ரெக்டாங்கிள்ஸ் பை கன்சிடரிங் தட் நியூ ரோ அண்ட் மை ஒரிஜினல் பிளாக் as the bottom right block, what are the possible rectangles that can be formed ன்னு கரெக்டா என் டோட்டல்ல போய் சேர்ந்து ஃபைனலா நீங்க வெறும் ரிட்டர்ன் ஆஃப் டோட்டல் வந்து இங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிபிபி கோட் கூட கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். கூடி சீக்கிரம் இன்னொரு ப்ராப்ளமோட உங்களை பார்க்குறேன். அதில் கீப் கோடிங் பார்க்கலாம்.